நான் பிறக்கிறப்போ என் தலையில பெருசா முடியே இருக்காதான். அதே போலதான் என் பையனுக்கும் லைட்டா முடி கம்மியா தான் இருந்துச்சு. எங்க அவ்வா வாரத்துல 2 முறை இந்த மாதிரி பொட்டலம் கட்டி ஒத்தரம் கொடுத்து மசாஜ் பண்ணுவாங்க. நானும் என் பையனுக்கு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹோம் ரெமடியை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கு. ஒரு தோசை தவால பியூர் கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்து பொரியற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல சேர்த்து இந்த மாதிரி பொட்டல கட்டிக்கலாம். இது லைட்டா வெதுன்னு இருக்கும்போது தலையில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஹேர் க்ரோத் எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பராகவே முடி வளரும். இதுக்கப்புறம் பண்ற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நான் கிருஷி பிறந்ததுல இருந்தே ரூட் அண்ட் சாயில்ன்ற பிராண்ட்ல இருந்து தான் கோகனட் ஆயில் வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கும் போது அதுவும் ஃபர்ஸ்ட் பேபியா இருந்துச்சுன்னா எந்த ஹேர் ஆயில் தேய்க்கிறது, எந்த மாதிரி அவங்கள பேம்பர் பண்ணிக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த டைம்ல யோசிக்காம இவங்க பிராண்டை நீங்க சூஸ் பண்ணலாம். 85 டேஸ் மெச்சூர்டான கோகனட்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால இது ரொம்ப திக்கா இருக்காது, தின்னாதான் இருக்கும். ஸோ பேபியோட ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப்ல ரொம்ப சூப்பரா அப்சர்வ் ஆயிடும். இந்த மாதிரி பியூரான கோகனட் ஆயில மசாஜ் பண்ணும்போது பேபியோட ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். இவங்க வெப்சைட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.